மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் யூஸ்வலாக நம்ம என்ன வீட்டில் செய்கிறோமோ அந்த மெயின் டிஷ்ஷோட அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணால் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இது வந்துட்டு டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, 50க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் வெந்தய இட்லி, வெறும் அரிசியும் வெந்தயம் மட்டும் போட்டு செஞ்ச இட்லி, உளுந்தே ஆட் பண்ணல. இதில் வந்துட்டு இந்த வெந்தயத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெந்தயத்தில் நார் சத்து, விட்டமின் சி, கால்சியம், மினரல் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதில் அரிசியை ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் ஆட் ஆகும். ப்ரோட்டீனுக்காக ஒரு பிளெயின் ஆம்லெட்டும் தட்டைப்பயிரும். தட்டைப்பயிரில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் நார் சத்தும் இருக்குது. இதுவும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இது உணவில் எடுத்துக்கலாம். கூடவே விட்டமின்காக கொஞ்சம் பைனாப்பிள். விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நார் சத்து இருக்குது, நிறைய மினரல்ஸும் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இது எலும்புகளுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது பிளட் ப்ரெஷரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். வெந்தய இட்லிக்கு சைட் டிஷ் பிரண்டை சட்னி. இதை நான் அடிக்கடி பண்ணுவோம் வீட்டில். அதனால் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் கோச்சிக்காதீங்க. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, விட்டமின் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், பைல்ஸை கூட குணப்படுத்தும். இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவும், அப்புறம் மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜாயிண்ட் பெயின், ஃப்ராக்சர், காலில் வலி, வீக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரண்டை அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தால் அது சீக்கிரமாக குணமாகும். முக்கியமாக அது வயிற்றில் இருக்கிற புண்களை குணப்படுத்தும். நம்ம எந்த உணவு எடுத்துட்டாலுமே முக்கியமாக கார்போஹைட்ரேட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபைபர், மினரல், விட்டமின், ப்ரோட்டீன் இது எல்லாமே கலந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்போ நம்ம வெயிட் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம், ஆக்டிவாக ஃபீல் பண்ணலாம் அந்த நாள் முழுக்க, எனர்ஜெட்டிக்காக. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் லஞ்சோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.